இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முக்கிய விஷயங்களை கற்றுத்தருகிறார். முதலாவதாக, நாம் நம்பிக்கையில் வளர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகளும் துன்பங்களும் வரும்போது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கடுகு விதை அளவு போல இந்த நம்பிக்கை இருந்தால் அதை மென்மேலும் வளர்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் விசுவசித்தால் நம் வாழ்வில் பல நல்ல விஷயங்களையும் பல மாற்றங்களையும் நாம் நம்பலாம். டொன் போஸ்கோ வாழ்க்கையில் அவர் கூறுவார், அன்னை மீது நம்பிக்கை வையுங்கள், பல புதுமைகளை காண்பீர்கள் என்று கூறுவார். அதே போல நாம் அன்னை மரியாள் மீதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதும் அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய வாழ்வில் பல புதுமைகளை காண்போம். இரண்டாவதாக, நாம் அதிக ஜெபமும் நோன்பும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் பல தீய பழக்கங்களையும் தீய சக்திகளில் பிடிபட்டிருந்தாலும் நாம் ஏறெடுக்கும் ஜெபங்களும் நோன்புகளும் நம்முடைய பல தீய பழக்கங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தில் இவ்வாறு சொல்கிறார், நோன்பும் ஜெபமும் தான் பேய்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறது என்று கூறுகிறார். மூன்றாவதாக, நம்முடைய பலவீனத்தை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். சீடர்களைப் போல நாமும் நம்முடைய பலவீனத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். பவுலடிகளார் இவ்வாறு கூறுகிறார், நான் எப்போது என்னை வீக்காக கருதுகிறோனோ அப்போதுதான் ஆண்டவரின் வல்லமை என் மேல் நிழலிடுகிறது என்று கூறுகிறார் பவுலடிகளார். மார்க்கு 9:24 சீடர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையின்மையை நீக்கும் என்று கூறுகிறார்கள். அதே போல நாமும் நம்முடைய நம்பிக்கையின்மையை நீக்க ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்வில் பல மாற்றங்களையும் புனிதத்துவத்தை அடையும் வழிகளையும் நாம் கற்றுக்கொள்வோம். ஆமென்.